ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல தார் ரோடு பேஸ், அதாவது ஒரு 1500 அடி தார் ரோடு பேஸில் இருக்கிற நம்ம ஒரு 10 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த 10 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட இடம் ஏதாவது கொடுக்கணும், இல்லை வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு இடம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன ரீசன்னா, அடுத்து வரக்கூடிய இடம் உங்களோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான இந்த மாதிரி லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டியாக கூட இருக்கலாம். நம்ம வாங்க இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். பாருங்கள், இந்த வீடு ஃபுல்லாகவே நமக்கு சேர்ந்தது தான். கிட்டத்தட்ட இதில் வந்து 3 வீடு வந்துடும். எம்டி லேண்டு கணக்கு தான். அது இல்லாமல் இதில் வந்து தோப்பு ப்ளஸ் வந்து எம்டி லேண்டும் இருக்குது. இதோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 1500 அடிக்கு மேலே தான் தார் ரோடு பேஸ் வருமே தவிர 1500 அடிக்கு கம்மியாக வந்து தார் ரோடு பேஸ் வராது. ஸோ நமக்கு தார் ரோடு பேஸ் வந்துடுது. வண்டி போகிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது இல்லாமல் இந்த வீடு இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு இந்த வீடும் அது இல்லாமல் இங்கே இருக்கிற அந்த லேபர் குவார்ட்டர்ஸ் அந்த மாதிரி இதுவும் நமக்கு வந்துடும். இது டோட்டலாக வந்து 10 ஏக்கர். இப்போ இந்த 10 ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஏக்கருக்கு மட்டும் தென்னந்தோப்பு போட்டிருக்காங்க. அது உங்களுக்கு போகும்போது உங்களுக்கு கடைசியாக காட்டுவோம் பாருங்கள். 1.5 ஏக்கருக்கு தென்னந்தோப்பு, அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 100லேருந்து ஒரு 110 தென்னை மரம் இதில் இருக்குது. மற்றது எல்லாமே வந்து எம்டி லேண்ட் தான். ஹில் சைடு இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு இதில் வந்து கரடு வரும்னு நினச்சிக்காதீங்க. இதில் கரடு அந்த மாதிரி இதெல்லாம் எதுவும் வராது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு தனி கிணறு வந்துடுது. நமக்கு தனியாக கிணறு வந்துடுது. உங்களுக்கு வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இது எம்டியாக இருக்கும்போது கொஞ்சம் சரளமண் கலந்து வரும். சரளமண் கலந்து வந்தாலுமே பட்ஜெட் வைஸ் நமக்கு வந்து ஃபேவரபுளாக வருது. அந்த மாதிரி இருக்கும்போது டாக்குமெண்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா, டாக்குமெண்ட்டில் ஒரே ஒரு கையெழுத்து தான். பார்த்திங்களா, இதுதான் நமக்கு வரப்போகிற தென்னந்தோப்பு. டாக்குமெண்ட்டில் ஒரே ஒரு கையெழுத்து தான். ஸோ அப்படி இருக்கும்போது ரேட் வைஸ் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏக்கர் 35 லட்ச ரூபா ஃபைனல் கேட்குறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நம்ம நல்லபடியாக பேசி முடிக்கலாம். தேங்க்யூ.